என்னடா தண்ணி எல்லாம் ஒழுங்கா பாய்ச்சறானுங்களா? அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்க. ஐயா இங்க பாருங்க. அடடே அழகு வர்றாடா. நீ காவல் இரு. கையடியா நான் நல்லவான்னு நினைச்சேன். நான் நல்லவன் தான். நீ தகராறு பண்ணாத வரைக்கும். பம்பு பண்ணதையா? அதையே தான் உனக்கும் சொல்றேன். ஏய் பூச்சாண்டி அழகு பூச்சாண்டி அவ இவரை கெடுத்துட்டான் போல இருக்கு. பூச்சாண்டி முடிசாமி எங்கடா இருக்கு? கண்ணை திறந்துதான் பாருங்களேன். கண்ணெல்லாம் சேருடா. சேரணும்னு நினைச்ச சேத்தோட சேர்த்துட்டா. யோ என்னடா 10 நிமிஷம் பீடி குடியா? பீடியா? சேச்சே, இந்த மாதிரி பெரிய மனுஷனுங்க இந்த மாதிரி வெத்தலாக்கடையே வைக்க கூடாது. பெரியவன் சின்னவங்கிற மரியாதையே கிடையாது. ஏண்டா பீடி உனக்கா உங்க அப்பனுக்கா? யார் கண்டா உனக்கு இல்லையா? காசு வாங்கிட்டு பீடியை குடியா? தப்பு தாப்பா. பிறக்கும் போதே பீடியோட பிறந்திருப்பான் போல இருக்கு. ஆனா பையன் காட்டமா பேசுறான். இந்த வயசுலயே பீடியை குடிக்கிறான். என் வயசுல நாடியத்தான் குடிக்கணும். என்ன தைரியம்? வயசு பொண்ணு கைய பிடிச்சிருக்காங்க. ஊமையா இருக்கும் போதே இவனுக்கு இவ்வளவு திமிரு இருக்கு. செய்யறத செஞ்சுட்டு நம்மளே திட்டுறாங்க. அடடே, பாம்பு கொத்திடுமேனு இழுத்திருக்கான். இத அவன் முதல்ல சொல்லி இருக்கலாமே. அவன் தான் ஊமையாச்சே. நாம தான் அவசரப்பட்டுட்டோம். சரி சரி, கோச்சிக்காதப்பா, கோச்சிக்காத. நீ வாப்பா போலாம். ஏண்டா பிச்சை, நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழியை சொல்லு. அண்ணே, 2 வடையை பிச்சு போட்டு ஒரு காத்து தண்ணியை உள்ள ஊத்துனா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வயித்தறிச்சல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இத நான் வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் மசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊரு ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து 7 பேர் விசில் அடிச்சான், 8 பேர் கண்ணடிச்சான். ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்னை பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷன் கூட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். அப்படியா?
சாப்பாடுன்னா என்ன? காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சோ பாவம், அழாத. நான் கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உண்மையில எனக்கு ஆசை, அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர்கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன். நான் உன்னை நல்லவன் நினைச்சேன், நீ ஏன் இப்படி இரு, நான் என்ன செய்யணும் பாரு. அழகு அழகு வேணாம். ஐயோ போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே. வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன? துடிச்சையே சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும். ஐயோ, அவ வரதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும். கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். அழுக, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டே சொல்லிடாத. சரிக்கா, நான் வரேன். ஏய்யா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு? வீட்டுல குத்து கலாட்ட நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலான்னு போனீங்களா? தப்பே உன்னால வந்ததுதானடி. சரிதா, எம்எல்ஏ பழிய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு, வாரத்துல 6 நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் 4-5 நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்திக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துடும்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணைச்சிடு. என்னங்க என்னங்க, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் பக்கத்துல இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்ல, பாவம் அந்த அழகோட நிலைமை நினைச்சு பார்த்தேன். அவளுக்கு என்ன இப்போ? நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சுட்டா, அவ கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமேங்கிற கவலை தான். ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத வெகுளி பொண்ணு. இதோ பாருங்க, ஆண்டவன் எனக்குன்னு உங்களை படைச்ச மாதிரி அவளுக்குன்னு யாரையாவது ஒருத்தர் படைச்சிருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுதான் யாருன்னு எனக்கு தெரியல. அவ மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காளா, அதுவும் புரியல. அவ நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கிடைப்பான். ஹாய், நம்ம 2 பேர் மனசும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி? நானும் அவங்கள ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான். அப்படியா? இரு, முதல்ல நான் கேக்குறேன். நான் தான் கேட்பேன். 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 நான் கேக்குறேன். இந்தாங்க, நமக்குள்ள எதுக்கு சண்டை வீணா? இது உங்க வரல, இது ஏன் வரல. யாரு வரல முதல்ல தொடுறீங்களோ அவங்க தான் கேட்கணும். அப்படியா? ஐயோ, உங்க வரல தொட்டுட்டீங்களா? சரி கேளுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அழகு, ஏன் அழற? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தப்பா? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் கேட்க நினைச்சதையே நீங்க கேட்டுட்டீங்களா? அப்பாடா, அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எங்க எங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன் அழகு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏதிரியா, அந்த கொடி பக்கத்துல இருக்கிற 2 மரத்திலயும் படலாமா, அந்த மரத்துல போய் ஏன் படருது?
அதுக்கு பிடிச்ச மரத்துலதான் படரும் போல இருக்கு.